ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தாங்க கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு டிப். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜை எப்படி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்கள் நிறைய மணி சேவ் பண்ணலாம். அதை தான் உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தேவையில்லை, அது அனாவசியமாக பண்ண வேண்டியதில்லை. சம்டைம்ஸ் நம்மகிட்ட மீதமாயிட்டு அல்லது ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி வைக்க வேண்டியது இருக்குதுன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். மணி வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அது வெளியில் வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளே வைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதை கவனிக்காமல் விட்டோம்னா 2-3 நாளில் பாழாயிரும். அந்த மணி நமக்கு வேஸ்ட்டு தான், மற்றபடி அது டஸ்ட்பினுக்கு தான் போகும். அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் ஒரு செட் பண்ணிக்கணும். சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஒரு தடவை நம்ம நல்லா செக் பண்ணிவிட்டு சமையலை ஆரம்பிக்கணும். முதல்ல ஃப்ரிட்ஜில் உள்ள ஜாமானை ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே வச்சு 1 or 2 டேஸ்க்குள்ளே காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அதுவுமே வச்சுட்டு இந்த கீரை வகைரா, அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் ஒழுங்காக ஸ்டோர் பண்ணலை கூட கொஞ்சம் நாள் ஆகிட்டுனா கெட்டு போயிடும். அப்போ அது நமக்கு மணி வேஸ்ட்டு தான். அதனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், பால் இதுவுமே நம்ம ரொம்ப நாள் வைக்க முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அடுத்து அனாவசியமாக மற்றது வாங்கி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறத விட இந்த இருக்கிற ஜாமான், இப்போ தயிர் இருந்துன்னா அதை எடுத்து மோர் குழம்பு ஏதாவது ஆக்கிக்கலாம், மோர் ஆக்கிக்கலாம், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை மாவு, சப்பாத்தி மாவுமே சில சமயம் மிஞ்சிட்டுனா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். அது நம்ம மணியை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி வைக்கிறோம். அதுவுமே ஒரு 3-4 டேஸ்லாம் ஆகிட்டுனா கருப்பாயிரும் அந்த சப்பாத்தி மாவுக்கு மேலே. அதே மாதிரி தோசை மாவுமே ரொம்ப புளிச்சு ஒரு மாதிரி போயிடும். அதனால் அதெல்லாம் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும், அப்படின்லாம் டிஸ்போஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன், சிக்கன் இதுவுமே ஃப்ரீசரில் வச்சுட்டு சில சமயம் மறந்து கூட போயிடுவோம். அதனால் ஒரு மைண்ட் செட் நம்ம வச்சுக்கணும். சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது அதை மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு எடுத்து சமைக்கிறதுக்கு நம்ம செட் பண்ணிக்கணும் நம்மளோட மைண்டை. அதே மாதிரி சீஸ், பட்டர் அதெல்லாமே வச்சுருப்போம் நம்ம. அதுவுமே ஃப்ரீசரில் இருந்தாலுமே ஓரளவுக்கு சீக்கிரம் எடுத்து பசங்களுக்கு பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்து தேங்காய் துருவியும் வைக்கிறோம். தேங்காய் துருவெல்லாம் ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்தா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதெல்லாம் கூட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெளியில் விலைக்கு வாங்கி அன்றைக்கி சமைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் உள்ளதை முதல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த குழம்பு, சட்னி வகைரா இதுவும் அப்படி தான். சட்னிலாம் கொஞ்சம் இதாகிட்டனால வேஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லி வச்சுருவோம். அது உடனே யூஸ் பண்ணிடணும் சட்னியை, மறுநாளே அல்லது அன்றைக்கி ஈவினிங்கே யூஸ் பண்ணால் தான் நமக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி குழம்பு மிச்சமாயிட்டுன்னு வச்சாலும் அதையும் எடுத்து நம்ம உடனே மறுநாளைக்கு அதை யூஸ் பண்ண முடியுமா அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம போகணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சமையல் தான் பண்ணியிருக்கேன். ஒரு பைசா கூட கடையில் கொடுத்து நான் அந்த சமையலுக்கு எதுவுமே வாங்கலை. ஃப்ரிட்ஜில் இருந்ததை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ.